2021 சட்டமன்ற தேர்தல் இருந்த மாதிரி இப்ப இல்ல 24 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கூட இப்ப இல்ல. சமீபத்திய பிரச்சாரம் மூலமாக டெல்டா பகுதியில முக்குளத்தோர் சமூக வாக்குகள் விகிதத்தை திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டி இருக்கிறார் அப்படின்னு திரு பிரகாஷ் சொல்றாருல. அதுக்கப்புறம் ஏன் டிடிவியை உள்ள கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஏன் ஓபிஎஸ் கொண்டு வரணும்ன்ற ஒரு தேவை வருது? அவங்களா இல்லாம ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை வந்துடுச்சுல திரு இபிஎஸ்க்கு. அவருக்கு ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா சமீபத்துல அண்ணா பிறந்த நாள்ல எல்லாரையும் சேர்த்து தான் ஜெயிக்கணும்னா எனக்கு அந்த ஆட்சி அதிகாரமே தேவையில்லை, தன்மானம் தான் முக்கியம்னு வெளிப்படையாக அவர் பேசினார். பிரகாஷ் சார் சொன்னது பிரகாஷ் சாருடைய அனுமானம். ஆனா நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமி தன் வாயால் உதிர்த்த முத்துக்கள். எனக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம், இவர்களை சேர்த்த மாட்டேன் சொன்னது யாரு? 15 ஒரு வாரத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 15ஆம் தேதி. ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய பிரச்சாரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட குன்னூர்ல பேசியிருக்காரு. அரசாங்கத்துல நான் வந்தா இந்த திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்கிறார். ஆனா ஒரு அரசியல் பிரச்சாரம், தேர்தல் கால பிரச்சாரம் எப்படி இருக்கணும்னா, நீலகிரி மாவட்டத்தில் இந்த ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர் என்ன செய்து விட்டார், அதுதான் அதிமுக தொண்டன் எதிர்பார்க்கிறது. மதுரையில ஜெயலலிதா அம்மா ரவுடிகள் ராஜ்யத்தை அழகிரி உள்பட அப்படின்னு ஆரம்பிச்சாங்க, அது அங்க வெற்றியை கொடுத்தது. மதுரைக்கே வர முடியாதுன்னு சவால் விட்டாங்க, அங்க கூட்டம் போட்டாங்க. அதே போலதான் கோவையில. இதுதான் அரசியல். எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சுக்கள்ல அரசியல் சுத்தமா இல்ல. அரசாங்க திட்டங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வேன்னு ரொம்ப பக்குவமா பொறுமையா நிதானமா சொல்றாரு. அது ஆட்சிக்கு வரும்போது பார்க்கலாம். ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு அரசியல் செய்யணும், அரசியல் பேசணும். ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற திமுக கட்சி, அதனுடைய தலைமை விஜய், இப்படி ஒரு கம்பேரிட்டிவ் போட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஸ்டாலினால் எத்தனை பேருங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் ரீதியா பாதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க? அரசாங்க திட்டங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல சார், தனி நபர்கள் பாதிக்கப்பட்டான். எடப்பாடி பழனிசாமினால பாதிக்கப்பட்டவர்கள் கேசி பழனிசாமியோ, திரு புகழேந்தியோ, திரு டிடிவியோ, திரு ஓபிஎஸ்ஓ, திருமிகு சசிகலாவோ எல்லோரும் தனி நபர்கள் தானே? இல்ல, அதாவது சார் ஒவ்வொரு தனிநபர்களும் கூட்டுனா 1000 சார். நீங்க 19 பேர் திமுக போய் சேர்ந்திருக்காங்க சார். 19 பேர் செந்தில் பாலாஜி உட்பட சொல்றாங்க. 19 பேர் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு பிறகு போய் திமுக சேர்ந்திருக்கிறாங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். நீங்க பிரேமலதா விஜயகாந்த் பேசினது இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர், முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சர் வாய்ப்பு தேடி பிரச்சாரத்துக்கு செல்கிறவர், இவர்களால் இருக்கிற 3-4 பேர்ல ஒரு கம்பேரிட்டிவ் போட்டு பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம். இவர்கள் எல்லோரையும் சேர்த்துனீங்கன்னா ஆளுக்கு 1000 ஓட்டு சேர்த்துனீங்கன்னா கூட 25 லட்சம் ஓட்டு வந்துடும். ஒன்று. அடுத்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் போட்டு பாருங்க. ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் போடுங்க. ஒவ்வொரு தலைவருடைய பலம் பலகீனம் ஸ்வாட் அனாலிசிஸ் போடுங்க. நல்லதோ கெட்டதோ சீமானுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஸ்டாலினுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஒரு அரசியல் கட்சி அமைப்பு இருக்குது. விஜய்க்கு பிரச்சார பலம், தான் நடிகர் என்பது இளைஞர்கள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக என்கிற கட்சி மட்டும்தான். அந்த கட்சியும் தேவையான அளவுக்கு மேல சேதாரத்தை செய்து விட்டார். அதனால ஒன்றிணைப்பது மட்டுமே தான் தீர்வு. பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி அண்ணாமலை போறதுங்கிறது பல நேரத்துல பேச்சுவார்த்தைகளை ஒரு பத்திரிகையாளர் அனுப்பிச்சு கூட நடத்துவாங்க. இதுல நம்ம பெரிய ரொம்ப க்ளோஸா ரீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து தினகரன் என்னைக்குமே ஒரு தனி கட்சி தான். தினகரன் எந்த காலத்திலேயும் அதிமுக சேர்றேன்னு அவர் சொல்லல. கேட்டுக்கொள்ளுகிற மனநிலையில அதிமுக கட்சியும் இல்ல. அதனால அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. சரி திரு சாமிநாதன், ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற பலம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுதா? ஒப்பீட்டு அளவில் திரு சீமானோடு, திரு விஜயோடு, திரு ஸ்டாலினோடலாம் ஒப்பிடுகிற போது நிச்சயமா தேவைப்படுது. தென் மாவட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா கடந்த சட்டமன்ற தேர்தலில் 20-21 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைகிறதுக்கே டிடிவி தினகரன் அவர்களோட அமமுக தான் காரணமா இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு அமமுகவில் வேட்பாளர்களா இருந்த பலரே இன்னைக்கு அதிமுக பக்கம் போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு அமமுக ஸ்ட்ராங் இல்ல. கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங் இல்ல. இன்னொரு விஷயம், டிடிவி தினகரன் அவர்களே கோவில்பட்டியில நின்று தோல்விதான் அடைகிறார். அவர் தனியாக அந்த பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ அலையன்ஸ்ல போகும்போது தோல்விதான் அடைகிறார். அவங்க வெற்றி பெறணும்னாலும் அதிமுக என்கிற அந்த இரட்டை இலை சின்னம் தேவை.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறதுக்கும் அந்த ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் திரும்பி உள்ள ஒரு கூட்டணியாக ஏதோ ஒரு வடிவத்துல வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பழைய செல்வாக்கை இழந்திருந்தாலும் கூட இன்னைக்கு கூட தொகுதிகளில் ஓரளவு அன்னைக்கு எடுத்த ஓட்டை எடுக்காட்டாலும் கூட அதுல 4/1 பங்கு எடுத்தா கூட ஸ்பாய்லரா இருந்துருவாங்க. அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய பலவீனமா இருக்கும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சார், என்ன ஒரு முக்குளத்தோர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்காங்க. அதுல என்னன்னா ஓபிஎஸ் டிடிவி மூலமாக பலம் பெறுவதை திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பல, திரு எடப்பாடி பழனிசாமி மூலமாக பலம் பெறுவதை திரு ஓபிஎஸும் திரு டிடிவியும் விரும்பல. அப்படி ஒரு இடத்துக்கு தானே வந்துருச்சாங்க எல்லாரும். ஆமா, நிச்சயமா அந்த புள்ளியில தான் நிக்கிறாங்க. அதுதான் அங்க பிரச்சனையே. அப்படி ஒருவேளை ஒருவருக்கொருவர் அனுசரிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்கள்லயும் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா நீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா சார், கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலேயே தென் மாவட்டங்கள்ல 18 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. அதுல 12 பேர் முக்குளத்தோர். டெல்டா பெல்ட்ல ஜெயிச்சதே 4 தொகுதி தான். அந்த 4 பேருமே முக்குளத்தோர். அப்ப வலுவான வேட்பாளர்கள் இவர்கள் விடுறப்ப அது அந்த முக்குளத்தோர்கள் வெற்றி பெறவும் செய்யறாங்க. அது அதிமுக அந்த ஓபிஎஸ் டிடிவி என்கிற பிரிவுகளை எல்லாம் கடந்து அதிமுக சின்னத்துக்கு ஒரு வேல்யூவும் அந்த வேட்பாளரை பொறுத்த ஒரு வேல்யூவும் கூடிருது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படித்தான் யூகிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப 18 தொகுதி தென் மாவட்டத்துல ஜெயிச்சோம், 12 பேர் முக்குளத்தோர் தானே, டெல்டால ஜெயிச்ச 4 பேருமே முக்குளத்தோர் தானே, அப்படி வலுவான வேட்பாளர்களை விடுவோம், அவர்களால் ஓபிஎஸ் டிடிவி மீறி அந்த அதே சமூகத்திலிருந்து வேட்பாளர்கள் விட்டா அது எதிர்கொள்ள முடியும்னு அவர் நினைக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அவர் பாரத ரத்னா விருது கேட்கிறார். பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு ஒரு பாரத ரத்னா விருதை கொடுங்கன்னு கேட்கிறார். அந்த அரசியல பண்றாரு. ஓபிஎஸ் டிடிவிக்கு மாற்றா நயினா நாகேந்திரன் தனக்கு இருப்பாரு அப்படின்னு அவர் நம்புறாரு. நயினா நாகேந்திரன் அவர்கள் மூலமா தென் மாவட்டத்திலையும் டெல்டா பெல்ட்லயும் முக்குளத்தோர் ஓட்டை ஒருங்கிணைக்க முடியும்னு நம்புறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பட் ஆனா இது எல்லாமே ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் ஸ்பாய்லராக இருப்பாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் நம்பினாலும் கூட அவர்கள் இருக்கக்கூடிய ஏன்னா நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் சார். தென்காசியெல்லாம் நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 360-400 ஓட்டுல தான் தோத்து போனாங்க அதிமுக. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில அமமுக 9,900 ஓட்டு எடுத்தாங்க. அதுல 10/1 பங்கு இப்ப எடுத்தா கூட ஸ்பாய்லரா இருப்பாங்க. அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கிறது உண்மையிலே அதிமுகவுக்கு ஒரு கஷ்டம். பிரகாஷ், நீங்க இந்த பிரச்சாரத்திற்கு அப்புறம் எங்கெல்லாம் பலவீனமா இருந்தாங்களோ அங்கெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு கூடியிருக்கு நீங்க சொன்னீங்க. ஆனா தினகரனும் ஓபிஎஸும் இல்லாத நிலையிலையும் அந்த கேப்பை அவர் நிரப்பிட முடியுமா, சரி கட்டிட முடியுமா? அதான் நான் சொல்லிட்டேன் சார், ஓபிஎஸ் இஸ் ஆன் கார்ட்ஸ், அதை கொண்டு வந்துருவாங்க. தினகரன் எனக்கு பயங்கர சந்தேகம் வரமாட்டாரு. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் போன பாராளுமன்ற தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிஜேபி அண்ணாமலையை சைலண்ட் ஆக்கிருச்சு. அண்ணாமலைன்ற ஸ்பாயில் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் சைலண்ட் ஆயிடுச்சு. 2. அதை விட எல்லாத்தையும் விட இந்த சட்டமன்ற தேர்தலில் முக்கியமான பிரச்சனை இப்போ கேசிபி அண்ணன் கூட சொன்னார், விஜய்க்கு ஒரு இது இருக்குன்னு. விஜய்க்கு என்ன சித்தாந்தம் இருக்கு, என்ன கொள்கை இருக்கு விஜய்க்கு? பிரச்சார பலம்னாரு. அதான் பலம். ஓகே, சீமானுக்கு சித்தாந்த நடிகர், திரு விஜய்க்கு பிரச்சார பலம் இருக்கு. விஜய்க்கான சித்தாந்தம் கொள்கையெல்லாம் கிடையாது, அதை நான் மைனஸ் பண்ணிடுறேன். 3வது, இந்த விஜய் தான் இந்த தேர்தலில் ஸ்பாய்லர். அண்ணா ஓபிஎஸ்ஓ டிடிவியோ ஸ்பாய்லர் கிடையாது, அவங்க லிட்டில் ஸ்பாய்லர், சின்ன பூச்சிகள். யாருக்கு? நீ எடப்பாடி பழனிசாமிக்கு. ஓபிஎஸ் அப்கோர்ஸ் உள்ள வந்துருவாரு, டிடிவி ஒரு சின்ன ஸ்பாய்லர், ரைட்டுங்களா? அது சசிகலாவே அது பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சின்ன ஸ்பாய்லர். ஆனா உண்மையான ஸ்பாய்லர் அதிமுகவுக்கும் ஸ்பாய்லரு, திமுகவுக்கும் ஸ்பாய்லர் நடிகர் விஜய். அவர் யாரை, எங்க, எந்த ஓட்டை எப்படி உடைக்க போறாரு, எந்த க்ளோஸ் கண்டெஸ்டட் கான்ஸ்டுவன்சில எப்படி அந்த புயல் வீச போகுதுன்றதான் ஹைலைட். அக்னேஸ்வரன், வழக்கமா ஒரு தேர்தல் ஆளுங்கட்சியை ஆட்சியை விட்டு அகற்றணும், தாம் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நடத்தும், எதிர்கொள்வார்கள். ஆனா இந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமியை யாரெல்லாம் பலவீனப்படுத்த போறாங்க, அவரை பலவீனப்படுத்துறதுல இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு தான் எல்லா காய் நகர்த்தல்களும் நடந்துட்டு இருக்கு, எல்லா விதமான விவாதங்களும் நடந்துட்டு இருக்கு. அதுல அதுதான் பேசுபொருளாக மாறிடுச்சு. அரசியல் பாமரனாகவே இருக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். ஆனால் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு உள்கட்சி விஷயத்தை அந்த உள்கட்சி பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, அல்லது அது சரி செய்து இந்த நாட்டிற்கு திமுக ஆட்சி அகற்றுவதற்கு பலம் பெற வேண்டும் என்று நாம் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போகிறோமா, அல்லது
நான் எங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்கிறாங்களா, அல்லது நாங்க பாருங்க அதிமுகவை நாங்கள் வென்று காட்டி விட்டோம் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? எல்லாம் பேச்சுக்களாகவே இருந்தால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அதனால் இவர்கள் பேச்சு புஸ்வானமாகவே போகிறது என்பதுதான் நான் பார்க்கிறேன். அது எல்லோருக்கும் பொருந்தும். தன்னஞ்சரிவது பொய்யேற்க அது மாதிரி தான். நாம என்ன நினைக்கிறோம்? நாம தீயா இருக்குன்னு நினைக்கிறோமா, வடுவா இருக்குன்னு நினைக்கிறோமா, இல்ல தீப்புண்ணா இருக்குன்னு நினைக்கிறோமா, இல்ல பேச்சுக்களாலே ஒருத்தவங்களை இது பண்ணணுமா? பேசுகிற போது ஒப்பிட்டு பேசும்போது அண்ணன் சொல்றாரு இவருக்கு அந்த பலம் இவருக்கு இந்த பலம். கரெக்ட். கட்சி யாரிடம் இருக்கிறது? ரெண்டு. ஆகவே இப்படி நீங்கள் பேசி 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 அவருக்கு மீண்டும் மீண்டும் அதிக தொல்லைகளை கொடுப்பதனால் ஒன்னும் நடக்க போறதில்லை. ஒன்னு வென்று காட்டுங்கள் அல்லது பேச்சை நிறுத்துங்கள். ரெண்டே ரெண்டு தான். அவர் வென்று காட்டுகிறார், செயல்படுகிறார், எல்லாவற்றிலும் முதிர்ச்சியாகவும் பொறுமையாகவும் போகிறார். அப்படிதான். அது நான் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக இல்ல. அதிமுக இல்லை என்றால் நீங்கள் 4 பேருமே இல்லை. ஆனால் அந்த அதிமுக இன்னைக்கு எடப்பாடி இருக்குதே, அது போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்களுடைய பலவீனம். ஓகே, சொல்லுங்க சார் சுருக்கமா. கேசிபி இல்ல, எடப்பாடி பழனிசாமி 26ல வெற்றி காட்டினா பேச்சை நிறுத்திக்கலாம். நீங்க திமுகவோட சேருங்க, பாஜக காரனை தூண்டி விடுங்க, எல்லா வேலையும் நீங்க செய்யுங்க. ஆனா எடப்பாடி ஜெயிச்சிட கூடாது. ஆனால் மத்த ஆளுங்களும் ஜெயிக்கலாம். என்னது இது? அடைத்து விட கூடாது. தேர்தலில் வராமல் தேர்தலில் நிற்காதவர்கள் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஒப்பிடுவது அரசியல்ல சரியா சார்? 26ல இபிஎஸ் ஜெயிச்சா அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா திரும்பவும் திமுக வரணும், பல பேர் கிட்னியை திருடணும். இதுதான் உங்க ஆசை. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரைட், ஓகே.